Friends, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 1 example 1.36 பார்க்க போறோம். very importantான sum. இப்போ மூணு equations கொடுத்திருக்காங்க. first வந்து நம்ம augmented matrix எழுதிக்கலாம். that is A matrixையும் இந்த constantsையும் சேர்ந்தா போல எழுதிட்டு இப்போ இந்த 1 யூஸ் பண்ணி அதுக்கு கீழ இருக்கிற ரெண்டுமே 0 பண்றதுக்காக ரூல் எழுதலாம். R2 goes to R2 minus 2R1. ஸோ R1 நான் as it is காப்பி பண்ணிட்டு இப்போ இதுக்கு ரூல் அப்ளை பண்ணுறேன். 2 minus 2 பண்ணுறப்போ 0 வந்துடும். -1 -6 அப்போ -7 ஆகிடும். 4 + 4 8 ஆகிடும். இது 0 - 0 0 வந்துடும். R3 goes to R3 minus R1. ஸோ 1 -1 0 -11 -3 -14 14 plus 2 16 0 minus 0 0. இப்போ இந்த நம்பரை 0 பண்றதுக்காக R3 goes to R3 minus 2R2. so R1 R2 as it is copy பண்ணிட்டு 0 minus 0 0 minus 14 plus 14 0 16 minus 16 0 0 minus 0 0. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரேங்க் வந்து ரேங்க் ஆஃப் ஏவும் 2ஆ இருக்கு, ரேங்க் ஆஃப் ஏஓ கூட 2ஆ இருக்கு. பட் ரெண்டுமே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மியா இருக்கு. அப்போ system is consistent and has one parameter family of solution. ஸோ நம்ம இங்கே z is equal to k எடுக்க போகிறோம். ஸோ z is equal to k எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து x plus 3y minus 2z equal to 0, அடுத்தது minus 7y plus 8z is equal to 0. ஸோ z equal to k அப்படின்னு செகண்ட் இக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா minus 7y equal to minus 8k. அப்போ இதில் y is equal to மைனஸ் கேன்சல் ஆன பிறகு 8k by 7. ஸோ அதே போல் x is equal to 3 into 8k by 7 minus 2k equal to 0. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா x plus 24k by 7 minus 2k. இப்போ இது நம்ம LCM பண்ணோம்னா 24k minus 7 2s are 14k by 7. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 10k by 7. இது அப்படி போச்சுன்னா minus 10k by 7. ஸோ xy zக்கு 3 ஆன்சர் கிடச்சிருச்சு. k belongs to R. Thank you children.